ஏன் பாப்பா பள்ளிக்கூடத்தில் படிக்கல தானே விளையாடிட்டு தானே இருந்தீங்க? தெரிப்பா ரவி எனக்கு திட்டிகிட்டே இருக்க தெரிப்பா. ஏன் அவன் பெரிய இவனாமா? உங்கள் வாத்தியார் சொல்ல வேண்டியா பாப்பா? ஐயோ தெரிப்பா, உங்கள் வாத்தியார் பேர் தான் ரவி. வாத்தியார் எல்லாம் அவன் இவன் சொல்லக்கூடாது பாப்பா. அங்கிட்டு இங்கிட்ட ஆடாம ஒழுங்கா வாடா. என்னடா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க? தெரிப்பா இந்த பையன் என் பென்சில் எடுத்துட்டு தலைமணி தான் தெரிப்பா. அவன் பென்சில்னே போய் சொல்கிறான் தெரிப்பா. புள்ள வளர்க்குற லட்சணத்தை பாரு. இந்த வயசுல பொய் பென்சில் வாங்கி கொடுக்க வக்கில் ஆகுதுன்னா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புதுங்க. முழிக்கிறத பாரு. பள்ளிக்கூடம் போகிற உள்ளக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்க்கணும். சிங்கின்னு சும்மா சீவி சிங்காச்சா மட்டும் பத்தாது. இங்காரு எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசணும். இந்த குத்தி காட்டுற வேலையில நமக்கு பிடிக்காது. என்ன குத்தி பேசுறேன் சுத்தி பேசுறேன்? நேரா தானே பேசுறேன். இந்த வயசுல பென்சில் திருடுது, அதுவும் என் பிள்ளை கிட்ட. போ என்னத்தை திருடுமோ? இங்காரு தேவையில்லாம பேசிட்டு பாத்துக்க. எங்க வீட்டு பிள்ளைல நாங்க ஒண்ணு அப்படி ஒண்ணு வளர்க்கல. உன் பிள்ளை எங்க தொலைச்சிச்சோ? ஏண்டா நீ எடுத்தியா? குரங்கு எதுக்கு எடுத்தாலும் அப்பட மாதிரியே தலையாட்டு. வீட்டுக்கு வா, உனக்கு சூடு வைக்கிறேன். தெரிப்பா போலாம் தெரிப்பா. இரு பாப்பா போலாம். எங்க அப்பா அத்தா போட்ட 100 ரூபான்னு ஒரு பென்சில்ல போச்சேடா. என்ன பென்சில்னா பத்திரமா வச்சுக்கணும்டா. ஏதாவது தொலைஞ்சு வச்சா டீச்சர்ட்ட சொல்லிடணும். இருந்தாலும் உனக்கு எவ்வளோ கோவம் ஆகாதுண்ணே? திருட்டு புள்ளைய பற்றி அவளுக்கே முடிக்க வரும்போது என் புள்ள நல்ல உள்ளடா. எனக்கு கோவம் வராதா? ஏன் பாப்பா? தெரிப்பா நம்ம எப்போ கார் வாங்க போகிறோம்? காரு தானே வாங்கிடுவோம் பாப்பா. ஐ பட்டர்ஃப்ளை. தெரிப்பா பட்டர்ஃப்ளை தெரிப்பா. ப்ளீஸ் தெரிப்பா வாங்கி கொடுங்க தெரிப்பா. அதெல்லாம் வேணாம்டா பாப்பா, சீக்கிரம் உடஞ்சிரும். ப்ளீஸ் தெரிப்பா வாங்கி கொடுங்க தெரிப்பா. ப்ளீஸ் தெரிப்பா. பாப்பா வர நீ ரொம்ப செலவு வச்சுக்கிட்டே இருக்க. ஒன்று தான் எனக்கு தருவேன். அண்ணா இது எம்பிட்டுண்ணே? 30 ரூபா. இது ஒன்று எடுத்துக்கிறேண்ணே. இருங்க பிக்காதீங்க, உள்ள இருக்கு எடுத்துறேன். அண்ணே ஒரு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிண்ணே. கூட நானே பேங்கில் கட்ட காசு குறைந்துக்கிட்டு இருக்கேன். அண்ணே ஒரு 20 ரூபாய்க்கு பாட்டாவது ஏற்றி விண்ணே. பாட்டா? பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு ஓவியா அண்ணந்தாங்கண்ணே. சரி நல்லா தான் இருக்கு. இதாண்டா பட்டர்ஃப்ளையே. பாப்பாங்கடா இங்கே தானே உட்காந்துருந்தா? வண்டியில தானே இருந்தா? குட்டிமா 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 ஹலோ ஏங்க பள்ளிக்கூடம் விட்டு பிள்ளைங்கலாம் வந்துருச்சுங்க. நம்ம பிள்ளை இன்னும் வீட்டுக்கு வரலங்க. வருவா வைடி போன ஏங்க சொல்றேன்ல வைடி. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஒரு 4 வயசு பொம்பளை வந்து பாத்தீங்களா? ஹலோ ஏங்க மணி ஆயிட்டே இருக்கு, பிள்ளை என்ன வீட்டுக்கு வரலைங்க. ஒரு ஃபோன் பண்ணி உங்க தம்பியை என்ன ஏதுன்னு கேளுங்க. சரி நான் கேட்குறேன். சும்மா தோத்தனன் ஃபோனை பண்ணிக்கிட்டு. இவர் வேற லொடுக்குன்னு ஃபோனை மாத்திடுவாரு. இது வேற சொல்லிடி. ஏங்க பிள்ளைய அந்தால் கூட அனுப்ப வேணாம், பள்ளிக்கூடத்து வேன்ல அனுப்பலான்னு சொன்னேனே கேட்டீங்களா? மனசு கடந்து படபடன்னு அடிச்சுக்குதுங்க. பிள்ளை எப்பங்க வீட்டுக்கு வரும்?
யாருக்காவது ஃபோன் பண்ணி கேளுங்க, பொம்பளை பிள்ளைங்க. சரி நான் கேட்குறேன், அழாத வை. அண்ணாண்ணே அந்த பக்கம் போற தேடிட்டு பாப்பா காணண்ணே. என்ன சொல்ற? ஹலோ அண்ணே நான் கரெக்டாக பேசுறேன், பாப்பா காணோம்ண்ணே. என்னடா சொல்ற? கடைக்கு வந்தோம்ண்ணே, வண்டியில் தானே உட்காந்துருந்தா. தேடி எங்கடா இருக்கா? அண்ணன் இங்கே தானே இருக்காரு. இந்த நான் வரேன், அங்கேயே இருக்கடா, நான் வரேன். அண்ணே அண்ணே நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிடலாம். வாடு வாடு. சார் பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைய கூட்டு வந்துக்கிறேன் சார். கடையில் வண்டியை நிப்பாட்டி பொம்மாங்க போல சார். பொம்மா ஆகிட்டு திரும்பி வந்து பார்த்தா வண்டியில் ஏதோ பிள்ளைய காணா சார். முத்துச்செல்வம் பிள்ளை தானப்பா? ஆமாங்கய்யா. நீ யாரு? அவர் தம்பிங்கய்யா. உங்க அண்ணனும் எஸ்ஐயும் இப்பதான் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. நீ எப்படி உட்காரு. ஐயா சொல்றாங்கல்ல, போய் உட்காருப்பா. சார் எனக்கு என்னமோ அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. அவளை பிடிச்சி 4 மேட்ரு மிட்டிங்கன்னா என் புள்ள எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடும் சார். என் பேர் அது இதுன்னு போட்டு கேஸை பெருசாக்கிடாதீங்க சார். அப்புறம் நான் ஊருக்குள்ளே தலைகாட்ட முடியாமல் போயிடும். இவ்வளோ பயப்படுறோம், அப்புறம் எதுக்கு ஊருக்குள்ள பாட்டி வச்சுக்கிற? என்னவா என்ன சொல்றான்? ஹலோ அப்பா, ஹலோ, பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளை என்ன வீட்டுக்கு வரலப்பா. என்னம்மா சொல்ற? அவங்க கூட பிள்ளைய சேர விட வேண்டாம்னு உங்க அம்மா சொன்னாலே கேட்டியா? பயமா இருக்குப்பா, சீக்கிரம் வாங்கப்பா. நீ அழகாத, நான் வரேன்.